பெரியவ 10th 12th படிக்கும் போது ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா. ஆனா சின்னவெல்லாம் ஒன்னும் அப்படி எடுக்கல. அவளுக்கு பண்ண மாதிரியா எனக்கு பண்ணாங்க. அவ 10th 12th பப்ளிக்லாம் எழுதும்போது அவ கூடயே உட்கார்ந்து நைட்டெல்லாம் இவங்களும் படிப்பாங்க. டீ போட்டு கொடுக்கறது என்ன, காபி போட்டு கொடுக்கறது என்ன, ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறது என்ன, மிட் நைட் எல்லாம் அலாம் வச்சு பார்த்து பார்த்து அவளை படிக்க வச்சாங்க குடும்பமா சேர்ந்து. எனக்கு அப்படியா? என்னைய தனியா ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு நீங்க தான் ஜாலியா படத்துக்கு போனீங்கல்ல, வீட்ல உட்கார்ந்து டிவி பாத்தீங்கல்ல, எனக்கு யாராவது ஒரு காபி போட்டு கொடுத்துருப்பீங்களா? அவளுக்கு மட்டும் ஹீரோ பென்லாம் வாங்கி கொடுத்தீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போறான்ட்டு. எனக்கு பண்ணல. பேசுவடி பேசுவ. அவ படிச்சு முடிச்சிட்டு உன்ன மாதிரி இல்ல, பேங்க் வேலைக்கு போயிட்டா. என் காலேஜ் ட்ராமால இருந்தே வெளியில வரல. போனா நான் வந்து லேட்டஸ்டா போனாலும் லேட்டா போய் ஒரு வேலையில சேருவேன். பெரியவ ரொம்ப அமைதி, இருக்கிற இடமே தெரியாதுல்ல. அம்மா அப்பாவை ஏத்தி ஒன்னே வருவாங்க போல. அதே பெரிய பிள்ளைங்க மட்டும் அமைதியான பிள்ளை, நல்ல பிள்ளை, சமத்தான பிள்ளை, தங்க கட்டி வயிறு குட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா சின்ன பிள்ளைய பார்த்தா மட்டும் வாடு வாயாடி என்னென்னமோ சொல்றீங்க. என்ன பார்த்தா என்ன பரவக்கச்சல அது பண்ணி மாதிரி தெரியுதா? ஓ, இவ சின்னவளா? ஹைட்டா இருந்தனால பெரியவன்னு நினைச்சிட்டேன். ஆமா, இது தென்னமரம் மாட்டம் வளர்ந்துக்கினே போகுது. பாட்டிலா காம்ப்ளான் குடிச்சோம், அவ ஹைட்டா வளரதுக்கு. காம்ப்ளானே குடிக்காம ஹைட்டா வளர்ந்தா நான் என்ன பண்ணுவேன்? சின்ன புள்ளைய கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துனாங்க. சண்டே எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. ஆனா காலையில என்ன எழுப்பி பால் வாங்கிட்டு வரணும், பிஸ்கெட் வாங்கிட்டு வரணும், ப்ரூ காபி தூள் வாங்கிட்டு வரணும், சிக்கன் எடுக்க அப்பா கூட கடைக்கு போகணும், கார் கிளீன் பண்றதுக்கு அப்பா கூட கூட நிக்கணும். அதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டமான ஜாப் தெரியுமா? ஏய், என்ன மாதிரி இல்ல, உனக்கு எவ்வளவு ஃப்ரீடம் தராங்க வீட்ல. அதுக்கே பர்மிஷன் நீ தானே வாங்கி தர. ஹை, அக்காக்கு 23 இயர்ஸ்ல எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஓ மை காட், எப்போ? எனக்கு தெரியவே தெரியாதே. அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா வந்து நெக்ஸ்ட் இயர் 23 வரப்போகுதுன்னு நினைக்கிறேமா. பெரியவள இந்த தொடப்பக்கட்டையை கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன்.